ஹே கைஸ், என்னடா ஃபேஸில் போட்டுட்ருக்கேன்னு பார்த்துட்டிங்களா? ஆமாங்க, கை ஃபுல்லாக மெஹந்தி. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். காலையில் 6 மணிக்கே அந்த பொண்ணு வந்துடுச்சு மெஹந்தி போடுறதுக்கு. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பாவங்க. அவங்க ரொம்ப லாங்லேருந்து எனக்காக வந்தாங்க. அண்ட் எனக்கு காலில் கையிலலாம் சூப்பராக போட்டு விட்டாங்க. இப்போ கைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கைக்கு முடிக்க போகிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரிலாம் லைஃப்பில் போட்டதே கிடையாது. எப்படியோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு ஃப்ரண்ட் சைட் போட்டாச்சு. இப்போ பேக் சைடும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கூகுளில் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இப்படி தான் எனக்கு வேணும்னு சொன்னேன். இதே மாதிரி அழகாக பண்ணிவிட்டாங்க. இந்த மேடம் தான் பண்ணது. அப்புறம் காலுக்கு இந்த டிசைன், அந்த டிசைன் தான் கேட்டிருந்தேன். அதுவுமே அப்படி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காலுக்கும் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாடல் எப்படி வந்துருமா, நல்லா இருக்குமா நினச்சேன். பட் சீரியஸ்லி சூப்பராக இருந்தது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக மெதுவாக அவங்களுக்கு ரொம்ப பேக் பெயின்லாம் வந்துடுச்சு. ஆனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரொம்ப அழகாக நிதானமாக பண்ணி கொடுத்தாங்க. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி கைக்கு காலுக்கும் சேர்த்து வைக்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது கழுவுனா அது ரெட்டிஷ் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு. அப்படியே காய வச்சுட்டு அடுத்த நாள் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படி கையில் ரொம்ப நேரமாக வச்சுட்டே இருந்தேன். மெஹந்தி போடுறது இதுதான் ஒரு பயங்கரமான கஷ்டம். அப்புறம் எங்கள் அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, பிரியாணி சாப்பாடு. அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணும் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு உங்கள் மேரேஜ்க்கு இந்த மாதிரி மெஹந்தி போடணும், இவங்க நம்பர் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப பொறுமையாக பண்ணி கொடுப்பாங்க. இவங்க இன்ஸ்டா ஐடியோ அவங்களுடைய நம்பரும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் மேரேஜ்க்கும் இவங்க வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க.